மாணிகப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா பாண்டி சித்தரே, என்னோடு தமிழுகின்ற மகாமுனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காட்சி தந்து அருள் கொடுத்து எனக்குள் இருந்து உரைப்பதாக சொன்ன வாக்கின்படி வந்த மக்களுக்கு நல்வாக்கு கொடுத்து சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிட்டு சொல்லணும்ப்பா. எல்லாம் ஒன்னர்கள் பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றி உரைக்கிறேன். அப்படியா? சரி. அதே நாகர்கோவில் எல்லை. நாகர்கோவில் அம்மா என் வீட்டில் என் மகனும் என் மருமகனும் மனவேதனைப்பட்டு இருக்கிறாங்க. அவர்கள் 2 பேருடைய உள்ளத்தையும் தூய்மையாக்கி தெளிவுபடுத்தி வாழ வைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. உன் மகன் எங்க இருக்கான்? பையன் அவன் பொண்டாட்டி எங்க இருக்கா? இன்னும் இதுக்கு கேட்குறீங்க? மனவேதனைப்பட்டு இருக்காங்களா? அந்த குழப்பத்தை நான் தீர்த்து தரேன். 2 பேரும் பிரிவுற்று இருக்கிறார்கள், அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று வந்தவர்கள். நீங்க நின்று கொள்ளலாம், கால் ஒன்று வரலாம், கால் ஒன்று. ஆனந்தம் விளையாடும் வீடு 4 அன்பில்கள் 2 முறை கால் விடணும். ஒன்றான கூடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு. இமை போல 2 விழி காக்கும் தாயே, எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே. பாட்டு எவ்வளவு அருமையான ஒரு பாடல் தெரியுமா? ஒரு ஆம்பளை பாடுறான் அந்த பாட்டை. இமை போல 2 விழி காக்கும் தாயின்னு மனைவியை சொல்லுதான். எது வந்த போதும் சுமை தாங்கி நீதான்னு சொல்லுவான். எந்த துயரம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் எல்லாமே உன்னைத்தான் சேரும்னு சொல்லி மனைவியை சரணாகதியா நினைக்கான். அப்படி நினைக்கக்கூடிய அளவுக்கு அவ வாழ்ந்திருக்கான். ஆனா அப்படி ஆம்பளை நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு கல்லை தூக்கி ஒருத்தன் உள்ள போடணும். அந்த கல் என்ன கல்? பணக்கல். என்ன கல்? பணக்கல். அந்த கல்லை தூக்கி உள்ள போட்டோம். 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு வருது. அந்த கருத்து வேறுபாடு வந்த உடனே நீ உன் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்க, நான் என் இஷ்டத்துக்கு சாப்பிடுறேன். நீ உன் இடத்துல தூங்கிக்க, நான் என் இடத்துல தூங்கிக்கிடுவேன். என் விஷயத்துல நீ ரொம்ப கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடாது. என்னைக்கு எனக்கு மனசு வருதோ அன்னைக்கு உன் கூட இருப்பேன். அப்படின்னா என் லைஃப்பை நான் பார்த்துக்கிடுவேன். அப்படிங்கிற மனநிலையில் இப்போ அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் பணம் அப்படின்னு ஒரு உத்தரவு மேல இருந்து வந்திருக்கு. காரணம் சொல்லலாம். இதற்கிடையில உன் மகனுடைய மனத்தை நான் பார்த்தேன். அவன் தூய உள்ளம் படைத்தவன். அவன் தன்னுடைய பெற்றோர்களை கடவுளாக நினைப்பவன். அதே மாதிரி மாமன்மாமியார்களும் தனக்கு பெற்றோர்கள் தான் என்ற நல்லுணர்வு கொண்டவன். ஆனா 2 பேருடைய உள்ளத்துக்குள்ளேயும் மனைவியினுடைய ஒரு பிடிவாத தன்மையினுடைய வார்த்தை அவன் உள்ளத்தை சுற்றுச்சு. இதற்கிடையில இனி ஒரு நட்பான ஒரு வார்த்தை உள்ள வந்து குழம்பிய காரணத்தால பிரிவு ஏற்படுது. இதை நீக்கி ஒற்றுமையாக்கி தந்தா போதும்லா, ஆனந்தமா ஆகி தரேன். கால் விட்டு அதான் முதல்ல எடுத்த உடனே ஆனந்தம் விளையாடும் வீடுன்னு உத்தரவு கொடுத்தாச்சு. நீதானே எந்த திருக்கோயில் விளக்கு, நீ இல்லை என்றால் தெரியாது கிழக்கு. கிழக்குன்னா திசை. புருஷனுக்கு திசை தெரியாதான் பொண்டாட்டி இல்லைன்னா. கருப்பசாமி இந்த பிள்ளைகளை இடைபிரியாம வாழ வச்சு தரம்பா, பெருமையோடு காப்பேன். இருந்து என்ன பார்த்து போலாம். அதே நாகர்கோவில் எல்லை தன் மக்களுடைய வாழ்க்கையில் மனக்குழப்பம் தீரணும்னு வந்த மக்கள். இந்தாப்பா பூமாலை, கால் விட்டு வரலாம். அரவர மனசு, அரவர மனசு, கால் விட்டுலாம். இந்த மைக்கு கொஞ்சம் அங்கே தள்ளி எடுத்து வைப்பா. எங்க போயிட்டாங்க எல்லாரும்? ஓகே, ஓகே, பக்கத்தில் வரலாம். எட்டி இருந்தால் விபூதி கொடுக்க முடியாது. கருப்பசாமி, உன்னுடைய தலைக்கு மேல ஒரு அற்புதமான சிவலிங்கம் தெரியுது.
நமச்சிவாயம் என சொல்வோமே, நால்வகை தீமைகள் வெல்வோமே. நால்வகை தீமைகள் என்னவனாப்பா? பிறப்பு, இறப்பு, ஆசை, கோபம். இந்த நாலும் 4 வகையான தீபம். இந்த 4 வகை தீமைகளை ஒருவன் நின்று விட்டான் என்றால் அவன் சிவத்துவத்தை அடைந்து விட்டான் என்பது பொருளாகும். பிறப்பை யாரும் வெல்ல முடியுமா? தவிர்க்க முடியாதது பிறப்பு. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். புதிய புதிய சக்தி வந்துருச்சு, அதனால பிறப்பை தவிர்க்க முடியும். அதை தவிர்க்கலாம். பிறந்த பிறகு இயல்பு டிஎன்ஏ இதெல்லாம் தவிர்க்க முடியுமா? முடியாது. அது பிறவிலே வந்துருச்சுல, வந்துருச்சா வரலையா? அப்போ பிறவியின் தன்மையை தடுக்க முடியாது, பிறக்காம தடுக்கலாம். அதையும் மீறி ஒன்று பிறந்திருந்தா அது சட்டத்துக்கு சவால். அதை பற்றி பேச முடியுமா நம்மள? முடியாது. அதனால 4 வகை தீமைகள் பிறப்பு ஒன்று, யாரால் வெல்ல முடியாதது இறப்பு. மகான்கள்லாம் சொல்லுவாங்க மரணத்தை வென்று விடலாம். மகான்கள் மரணத்தை முக்தின்னு பேர் வச்சாங்க. அதை மரணம்னு சொன்னால் கேவலமாக இருக்கும்னு சொல்லி முக்தின்னு பேர் வச்சான். அதனால் சாகலை, முக்தி அடைஞ்சிட்டேன். சரி, ஓகே. சில பேர்கள் தத்துவமாக எங்களுக்கு சாவே கிடையாது, நாங்கள் புதைக்கப்படவில்லை, மீண்டும் உழைத்தெழக்கூடிய சக்தியாக இருக்கிறோம் என்று சொல்வார்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் பேரை மாற்றிக்கிட்டான். ஆனால் சரீரத்தை விட்டு பிரிஞ்சது தான். என்ன செய்ய முடியாது. அப்போ பிறப்பு இறப்பு என்னும் 2 தீமைகளாச்சு. ஆசை, வேணும் 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 ஆசை, அது துன்பத்துக்கு காரணம்னு புத்தரை சொல்லிட்டாரு. அது ஒரு பிணி. ஆசை என்பது ஒரு பிணி, ஒரு நோய். என்னப்பா? கோபம், கோபம் கொள்பவனுக்கும் கேடு, யார் மேலே கொள்கிறோமோ அவனுக்கும் கேடு. அப்போ கோபம். 4 வகை தீமைகளை வெல்ல வேண்டும் அப்படி சொன்னார். 4 வகை தீமையிலேயே உன் மனதுக்குள்ள உன் பிள்ளைகள் வீட்டில் என்ன தீமை இருக்குன்னு நான் பார்க்கணுமா வேண்டாமா? கால் ஒன்று வா. மனைவியினுடைய மருமகளுடைய மனத்துக்குள்ள ஒரு ஆசை பிணி இருக்கு. அந்த ஆசை பிணி வெளிநாட்டுக்கு போக சொல்லவா வேண்டாமா, இங்கேயே இருந்து தொழில் பார்த்துக்கிடுவோமா, அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணணுங்கிற ஒரு கருத்து மனதுக்குள்ள தோன்றியிருக்கு. அதை பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுது 2 பேருடைய உள்மனதுக்கும் ஒரு தெளிவான விடை இன்னை வரை கிடைக்கல. புரியுதா? ஒரு வீடு அமைக்கணுங்கிற ஒரு சிந்தனை அவங்க உள்ளத்துக்குள்ள தோன்றியாச்சு. அது தோன்றி ஆனால் நிறைவேற்ற முடியாத மனக்குறைகள் தோன்றியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு பக்கத்தில் சிவலிங்கமே தெரிஞ்சாலும் கூட நின்று அரவாளை பிடிச்சிக்கிட்டு ஒரு சொல்லமாட சாமி நிற்காரு. புரியுதா? அவரை போய் நான் கேட்டேன், என்னப்பா இந்த பிள்ளைகளுடைய கஷ்டத்துக்கு என்ன காரணம்னு கேட்டேன். 3 ஆண்டு காலங்களாக மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பம் உன் குடும்பம். அதில் உன்னுடைய வருமானங்கள் குறைவு, உன்னுடைய மனதுக்குள் குறைவு, நெஞ்சு எரிச்சல் போன்ற வேதனைகள்லாம் அவங்க உடம்புக்குள்ளே இருக்கா? இவைகள்லாம் நடக்கு. இது மட்டும் இல்லாமல் வீடு குடும்ப சம்பந்தமான பகைகளெல்லாம் கூடி வேதனைகள் கூடி உங்களுக்கு இருக்க விடக்கூடாதுன்னு சொல்லி மாய வேலை மந்திரங்கள் செய்து துன்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்களாம். இவைகளில் நீங்கள் பாதிக்கப்பட்டதில் நீயும் உண்டு, உன் மகனுக்கு ஒரு பக்கத்து காலில் வலியும் உண்டு. என்னடா கால் உண்டு. இவைகளெல்லாம் சரி பண்ணி வெற்றியாக்கி கொடுப்பது தான் நம்ம ஐயா கருப்பசாமியுடைய கருணை. அதனால எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். கருப்பசாமிக்கு உன் பிள்ளைகளை குழப்பாம இந்தியாவில் வாழவா வேண்டாம்னு முடிவெடுத்திருக்கானே. அதனால 3 வாரம் பொறுமையாக இரு. 2 பக்கமும் வாழ்வதற்கு வழியும் தாரேன், தொழிலும் தாரேன், இன்னும் 1 கோடி ரூபாய் சம்பளமும் தாரேன். இப்படி நல்லா இருங்க என் செல்ல மக்களே. அன்னதானம் சாப்பிடாம போயிடாதீங்க, சாப்பிடுங்க. வணக்கம். கருப்பசாமி, ஆமா, திண்டுக்கல். யாரப்பா? எனக்கு தொண்டு செய்யக்கூடியவன் யாருடா? கருப்பசாமி தொண்டு செய்யக்கூடியவன் யாரு? நீ அங்கேயே நின்று சொல்லு, என்ன தொண்டு செய்த? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்தீங்க? கச்சையை கட்டி விடுவீங்க. ஆம்பளை அசத்திரிய வேற. நீ என்னப்பா செய்த? நீங்க ஆடுறீங்க. திண்டுக்கல்ல எந்த இடம்?
1 2 3 4 5 6 7 8. அது யார்? இப்போதைக்கு கோயிலில் கொஞ்சம் குழப்பங்கள் நடந்துச்சு. அது யாருக்கெல்லாம்? நீங்க உண்டா? அதுல இவங்க உண்டா? கோயிலில் ஒற்றுமை குறைவான பிரச்சனை வந்துச்சு. அது யாருக்குப்பா? கால் ஒன்றுவா நெல் அங்கே நீங்களாம் திண்டுக்கல்லானே? திண்டுக்கல் பக்கம். ஆதாரம் என்றும் நீதானே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கோவில் குழப்பம், கோவில் சாமி ஆட்டம் இவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வம்ச வழிப்படி உங்களுக்கு சாமி ஆட்டம் வரணும். அது உனக்கு இப்போ வருதா? ஆனால் அந்த வம்ச வழியில் உள்ளவங்களுக்கு தடையில்லாமல் நடத்தி கொடுக்கேன். கோயிலை ஒற்றுமையாக வாழ வைக்க வழிவகுத்து தந்துடுறேன். உன் வீட்டில் ஒரு பிள்ளை கரை சேர்றதுக்காக நீ காத்து இருக்கடா. அதை வெற்றிகரமாக நடத்திருந்தா போதுமா? வச்சுட்டார போயிட்டு வா. மச்சின மகனை மகனுக்கு கட்டி வைக்கணும். ஆம்பளை சொந்த விதத்தை விடக்கூடாதுன்னு நினைக்கிய. ஏய் கால் விட்டு வா பாப்பா. என்ன மருமகனை போய் பார்த்தேன். அவனுக்கு 75% மனசு இருக்குடா. ஆனால் வீட்டில் உள்ள பெரியவங்க மட்டும் கொஞ்சம் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தரம் பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் உங்களுடைய மனத்தெல்லாம் ஒற்றுமையாக்கி பெருமையாக நடத்தி தந்தா போதும்ல. இந்த மாதமே பேச வைக்கிறேன். இந்தா ஜெயிச்சு தரேன். நல்லா பௌர்ணமிக்கு உனக்கு தொழிலையும் கடையும் பற்றி பேசு. நல்லா இந்தாப்பா காசு பணம் வச்சுக்கா. எனக்கு கச்சை கட்டி விடுறவன் வாடா வா. கால் வந்துட்டு வா. அப்பா 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 இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். காலம்புறம் உன்னை கையெடுக்கும். என் பிள்ளைகளுக்கு பெரிய நெஞ்சு வேதனையை கொடுத்து எங்களை வாழ விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிய நீயா அல்லது வேற யாருமா அப்படின்னு கேள்வி கேட்கலாமலா என்ன? அதனால நைட்டெல்லாம் தூக்கம் இல்லாம வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்க. ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை உனக்கு குழப்பத்தை தந்துக்கிட்டு இருக்கு. வெற்றியாக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. என்னது காணலையா? கட்ட வா. வேற என்னப்பா வேணும்? சாமி நான் நேரா பார்த்தது என்ன? கோயிலில் நேராக பார்த்தது என்னையை தான் பார்த்தேன். வேற யாரையும் பார்க்கல. வேற ரூபத்தில் பார்த்த நீ பயந்துட்ட. கால் வந்துட்டு வா. ஏய் உன்கிட்ட இன்னொரு உண்மையை சொன்னால் சமுதாயம் குறைஞ்சிருமே. பக்கத்தில் ஒரு நாள் ஒருத்தன் வாழைத்தோட்டம் வச்சுருந்தான். வாழைத்தோட்டம் நான் ஒரு கதை தான் சொல்லுவேன், பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. அப்போ வாழைத்தோட்டம் வச்சுருக்கும் போது ஒரு சாமி அங்கே காவலுக்கு இருந்துச்சு. ஐயா சாமி, ஏன் கோயிலில் ஏன் தோட்டத்தில் இருக்க வாழைக்காய் யாரையும் களவாண்டக்கூடாது ஐயா அப்படின்னு அவன் சொன்னான். களவாங்க மாட்டாங்கடா, நான் உனக்கு களவாங்காமல் காப்பாற்றி தரேன்டா அப்படின்னு அவனை கொடுத்துருச்சு. அதனால இன்னொருத்தர் களவாணி பைய வந்தான். பிழைப்புக்கு வழியில் 2 குறையை வெட்டிக்கிட்டுதான், என் பிழைப்புக்காக நீ இறக்கப்படுப்பா அப்படின்னா. சரிடா உன்னையும் காப்பாற்றுறேன்டா அப்படின்ட்டுருச்சு. 4 வாழைக்குலையை வெட்டி கொண்டு போய் விற்றுட்டு வந்துட்டான். 4 வாழைக்குலையை விட்டு விற்றுட்டு வந்துட்டான். களவாணி என் கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு காட்டி அவன் களவாங்கும் போது நீ பார்க்கல. உன் பிழைப்பை காப்பாற்றணும்னு சொன்னியே, நீ களவாண்டா நான் உன்னை காட்டி கொடுக்கல. இது சாமி சமாளிச்சுதா மனுஷன் சமாளிச்சுதா? அப்போ சாமி சும்மா தானே இருக்கு. கால் வந்துட்டு வா. இப்போ புரிஞ்சுக்கணும் நீ எல்லாமே. அதனால எதை பற்றியும் குழப்ப வேண்டாம். என்னை தனியை பார்த்து விளக்கத்தை பேசி நீ விளக்கமடைந்து வீட்டுக்கு போகலாம். நல்லா இருப்பா, காப்பாய்ச்சா பிற பேசலாம். கருமசாமி ஆமாம் அப்படியா? கண்டிப்பா. அதே திண்டுக்கல் பகுதி டாக்குமெண்ட் பத்திரம் சொந்தமா யாருக்கோ மனக்குழப்பம் இருக்க. யாருக்கு? என்ன பத்திரம்பா? கால் வந்துட்டு
கருப்பசாமி 14 ஆண்டுகளுக்கு முன்னாலே டாக்குமெண்ட்ல பிரச்சனை தான் என்ன. ஆனா இப்போ உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் ஒரு பஞ்சாயத்துல கூடி தெளிவு பண்ணி வந்துட்டாங்கன்னா அதுல வழக்கும் வராது, வில்லங்கும் வராது. ஒரு பொம்பளையால உள்ள ஒரு குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. அவ மனத்தை மாத்தி உங்களுக்கு இந்த சொத்தை தெளிவாக்கி முடிச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. ஏற்கனவே இந்த பத்திரத்தை பார்த்து ஒரு டூப்ளிகேட் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்குடா. அதை பத்தி நீ கேட்டியா? அந்த பத்திரத்துக்கு பதிலாக நம்பரை போட்டு வேற ஒரு டூப்ளிகேட் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு குழப்பம் இருக்குது. அதில் சம்மந்தப்பட்டவங்க 2 பேரும் தலையிட்டு இருக்காங்க. அதில் எதுவும் வில்லங்க இல்லாமல் காப்பாற்றி உன்னுடைய உண்மையை நான் உனக்கு ஒத்துழைக்க வைக்கேன். வேற என்ன வேணும்? யாருக்கு? கண்ணை மூடு பார்ப்போம். கர்மதா இந்த ஐபிஎஸ்சியில் பெண் அமையும், கல்யாணம் முடிச்சுக்கா, நல்லா இருப்பா, சந்தோஷம் இருந்து பார்த்து போ. கர்மதாமி, ஆமா ஆமா, திருத்துறைப்பூண்டி. மீண்டும் அழைக்கிறேன், மீண்டும் அழைக்கிறேன், மீண்டும் அழைக்கிறேன். திருத்துறைப்பூண்டி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போற வழியில இடது பக்கத்தில் ஒரு பெருமாள் இருக்காரு. பெருமாள் இருக்காரா? பெருமாள் தானே. ஸ்ரீராமா ராமா ராமா. இன்னொரு தடவை கால் அப்படியா? என்னப்பா வேணும் உனக்கு? உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமாப்பா? உண்மையை சொல்லணுமா? நீ பொறுத்துக்கிடுவியாடா? கால் விட்டுவா. மனைவி ஒரு மாணிக்கம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீ மாணிக்கமா நினைக்கியா, வைரமா நினைக்கியா, தங்கமா நினைக்கியா? அதாவது ஒரு நல்ல விஷயம் புரிஞ்சுக்காங்க. மணக்கோலம் என்பது உலகத்தில் நிர்ணயிக்கப்பட்ட தலைவிதி. நிர்ணயிக்கப்பட்ட தலைவிதி. சரி, ஓகே, கால் விட்டு. பூ போலே என் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா, கண்ணே கண்ணின் மணி நீயே. இன்னொருத்தர கால் விட்டுலாம். சாமி புது பாட்டெல்லாம் பாடுதாருன்னு நினைக்கடா. எல்லா பாட்டும் தெரியும்ல. மாசிலா நிலவேனம். இது ரொம்ப காலத்து பழைய பாட்டு. பக்கத்தில் வாங்க மகனே. என் முன்னால உட்கார்ந்துருக்குங்கிறதுக்காக ரொம்ப குடஞ்சி சொல்லி உன் உள்ளத்தை புண்படுத்துறதுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன். உன் பிள்ளைய பத்தி ஒரு மனக்குழப்பம் உன் உள்மனத்துக்குள்ள இருக்குடா. பூவா உதிர்ந்து கிடக்கு. அவ வாழ்க்கைய பெருமையா நிம்மதியாக்கி நடத்தி தந்தா போதுங்களா? உன் மனம் கோணாம வாழ வச்சு தரேன். முதல் உண்மை. ஒரு சொத்து பத்திரம் சொந்தமாக உன் மனத்துக்குள்ள மண்டையில ஒரு வெற்றி கிடைக்காம இடிச்சுக்கிட்டே அலையுத. இதனால மனநிலைகளே பாதிக்கப்பட்டு தூங்காம துவிக்க. உண்மையா? கால் விட்டுரும். ரயில் ரோடு எங்கப்பா இருக்கு? ரயில் போற ரோடு உங்க வீட்டு பக்கத்துலயா? ரயில் சத்தம் கேட்க அதான் கேட்டேன். அந்த சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கத்தை மாத்தி தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்துருந்தேன். ஆமா, அதுக்கு 2 பேரும் ரெடியா இருக்கான். ஒரு பையன் கோணக்கம் மணக்கம்னு விலையை பேசி குழப்பிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் உனக்கு நேரம் வருவான், நல்ல பெர்சன்டேஜோட வித்து தந்துருந்தேன். ஒன்று. 2வது தரம் பார்த்தேன், உன் உடம்புல ஒரு பக்கத்தில் உள்ள நரம்பு சில்லுன்னு அப்படி ஒரு வாதத்தின் அறிகுறி போல ஒரு சினுக்கல் கொடுக்கு. எதிர்காலத்தில் பாதிக்குமான ஒரு சின்ன சந்தேகம் உன் மண்டையில் ஓடுறது. பாதிக்காதுன்னு மேல இருந்து உத்தரவு. கர்மசாமிக்கு நம்ம ஐயா என்னைக்கும் இந்த உலகத்தில் வாழ வைப்பாங்க. சொத்தை முடிச்சாச்சு. இந்த மாதமே சித்திரை மாதம் 1ஆம் தேதியில இருந்து 30க்குள்ள ஒரு பெரிய அட்வான்ஸ் 10% அட்வான்ஸை வாங்கி தரேன். 3 மாத அவகாசத்துக்குள்ள பத்திரம் முடிக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணித்தரேன். வாங்குறவன் புரோக்கர் இல்லாமல் ஓனரவே கொண்டு வந்து கையெழுத்து போட வைக்க. வெற்றியாகிக்கா, நல்லா இருக்கு.
கண்ண மூடு. இந்த கண்ணி அவளை கொடு, ஆச்சரியமா இருப்பான். கருப்பசாமி, ஆமா அப்படியா, சரி கரெக்ட், ஓகே, சரி இருக்கு. இடையாங்குடி, இளையான்குடி சித்தர்கள் வாழும் பகுதியிலாப்பா. உன் மனைவியுடைய உடல்நிலைய 79% நல்லாக்கிட்டேன். ஆனா அந்த நோயை அவ கற்பனை பண்ணிக்கிட்டு மனம் குழம்பிக்கிட்டே இருக்கான். இன்னும் சரியாக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன். ஒன்று, சிங்கப்பூர் போகணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணுத, அதுக்கு வேண்டிய வெற்றியை தரணும். பாஸ்போர்ட்டெல்லாம் சரியாத்தானே இருக்கு, சீலெல்லாம் நல்லா இருக்கு. என்ன பிரச்சனை? நம்மளோட இருக்கும்போது அந்த கோயிலில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு, அதோட வந்தேன். இதுக்கு மேலே இப்போ மேற்கொண்ட அதே கோயிலில் ஆள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நான் எடுக்கிற பிரதான பண்டாரமாக போனால் அந்த இடத்துக்கு இன்னும் உத்தரவு வராமல் இருக்குது. அங்கே கால் வந்துட்டு வா. இழிக்க சாமில் இழிக்க இல்லை, ஏன் இழிக்க? இன்னொரு தடவை கால் வந்துட்டு. தங்கம் பார்த்த கை அது தங்க பார்க்குமா? முடிக்காப்பா யூடியூப்